மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட என்னுடைய தகப்பன் 2020 வருஷம் மறக்க முடியாது. அனஸ்தீசியா டாக்டர் சொன்னார்கள் பிழைக்க மாட்டார், 72 வயசுக்கு மேல ஆயிற்று. எந்த மெடிசினும் அவருடைய பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஒவ்வொரு உறுப்புகளாய் ஷாக்காகி கொண்டிருக்கிறது. அவர் பிழைப்பது கடினம். 2 நாள் வைத்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். நாகர்கோவில் ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில் கையை விரித்து விட்டார்கள். ஆசாரி பள்ளத்திலிருந்து வந்த அனஸ்தீசியா மயக்க மருந்து டாக்டர். ஆனால் நாளைக்கு அடுத்த வாரம் எங்கள் அப்பா டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவார் என்று சொல்லி நீங்கள் நம்ப என் வாழ்க்கையில் நடந்தது. நான் கொட்டாரத்தில் போய் ஸ்டீல் கட்டில் படுத்த ஆப்ரேஷன் பண்ணின உடம்புக்கு வலிக்குமேன்னு சொல்லி கொட்டாரத்தில் ஒரு பிரயாசத்தின் நடுவில் ஒரு நல்ல மரக்கட்டில் ஒரு நல்ல ஆர்த்தோ பெட்டு வாங்கி அன்னைக்கு தான் வீட்டில் வந்து இறங்கியிருக்கு. எங்கள் அம்மாட்ட ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் வீட்டில் போய் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு வரேன்னு ஒரு பேரிங் போன ஒரு ஃபேன் கடன்னு சவுண்டு கேட்கு. அந்த ஃபேனை மாற்றி ஒரு நல்ல ஃபேன் வாங்கி போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறேன். இப்படி ஒரு மோசமான செய்தி எங்கள் காதுகளில் கேட்க வேண்டியதாகிட்டு, கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 1 இன்ச்சு பைப் எங்கள் அப்பாவுடைய தொண்டையில் போட்டாங்க. 72 மணி நேரம் கெடு விதித்தார்கள், பிழைக்க மாட்டார்கள் என்று தான் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன் அப்பா வீட்டுக்கு வருவாருன்னு நம்பிக்கையோட கட்டிலும் மெத்தையும் ஃபேனையும் மாற்றிருக்கிறேன்னா உன் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன், உன் நம்பிக்கையை ஊன்ற கட்டுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட நானும் என் கணவரும் அடுத்த எலெக்ஷன்லயும் ஓட்டு போடுவோம். இதெல்லாம் விசுவாசிக்கணும். இது வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு நடக்காது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருடாந்திர கன்வென்ஷன்ல என் பிள்ளை குடும்பமா வரும். இதெல்லாம் நம்பணும். எனக்கு இந்த சபையோட ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இந்த சபையை மறக்கவே முடியாது. ஏன்னா என் திருமணத்துக்கு முன்னாடியிலிருந்தே நான் இங்கே வர்றேன். பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவார், நேரமாக கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா லேட்டாக கல்யாணம் பண்ணினீங்கன்னா நீங்கள் 56 வயசு ஆகும்போது உங்கள் பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிக்கணும்னு பாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால 2-3 வருஷங்களுக்குள்ள திருமணமாகவும் 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நான் நம்புகிறது அவராலே வரும்.